ஹாய் எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் 3 கஷ்டமான எம்சிக்யூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியில் ஒரு டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த 3 கஷ்டமான எம்சிக்யூவை பார்த்துடலாம். அதாவது இது கொஞ்சம் இந்த 3மே கொஞ்சம் கஷ்டம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கொஸ்டின்: Each of the following groups belong to one of the 5 kingdoms proposed by Whittaker. Arrange them in a correct sequence of increasing cellular complexity. அதாவது ABCDEன்னு ஒரு 5 ஆப்ஷன் கொடுத்து இதை இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது செல்லுலார் டிஷ்யூஸ், ஆர்கன், அந்த ஆர்கன் சிஸ்டம், அந்த மாதிரி செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்மாலில் இருந்து பிக் போகணும் அப்படின்ட்டு இருக்காங்க செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டி படியாக. அப்போ நம்ம செல்லுலார் படி பார்த்தா நமக்கு என்ன தெரியும்? ஸ்மால் இருக்கிறதுலே ஸ்மால் என்ன? மோனிரான்றது தெரியும். அவங்க மொனீராலேருந்து பிக் அனிமேலியா, அதாவது அவங்க மொனீராவில் இருந்து அனிமேலியாவுக்கு போங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு புரியணும். அதில் மைக்கோபிளாஸ்மா கொடுத்துருக்காங்க. மைக்கோபிளாஸ்மாலேருந்து போகலாம். இப்போ மைக்கோபிளாஸ்மா எதில் வரும்? மைக்கோபிளாஸ்மான்றது மொனீராவில் வரும், அப்படி தானே? நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போது மைக்கோபிளாஸ்மா தான் ஃபஸ்ட்டு. அப்போ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஏ ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ எதுவுமே எலிமினேட் பண்ண முடியாது. அடுத்து பி யூக்ளினா இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தா பரமேசியம் இருக்குது. அதாவது நீங்கள் பார்க்குற யூக்ளினாவும் சரி, பரமேசியமும் சரி, இது ரெண்டுமே எதிராக தான் இருக்குது, புரோட்டிஸ்டாவில் தான் இருக்குது. அப்போது இப்போ என்ன பண்ணுறது? அதாவது இப்போ ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியா தான் பிரிக்கலாம். ரெண்டுமே ஒரே கிங்டமில் இருக்கு. நம்ம என்ன பண்ணுறது? அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா யூக்ளினா காம்ப்ளெக்ஸ் அதிகமாக, பரமேசியம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக பார்க்கணும். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப பரமேசியத்துக்கு தான் காம்ப்ளெக்சிட்டி அதிகம். அது எப்படி சார் நீங்கள் பரமேசியத்துக்கு காம்ப்ளெக்சிட்டி அதிகம் நீங்கள் கேட்கலாம். நீங்களே என்சிஆர்டி ரீட் பண்ணால் உங்களுக்கே புரியும். பரமேசியம் அதிகமாக லோக்கமோஷன் பண்ணுற ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம். யூக்ளினான்ற பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஸோ அப்போ யூக்ளினாவை விட பரமேசியம் தான் செல்லுலார் காம்ப்ளெக்சிட்டியில் கிரேட்டர். அப்போது ஏக்கு அப்புறம் என்ன வரணும்? பி வரணும். ஏக்கு அப்புறம் பி எங்கே இருக்குது? 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் கேன்சல். அப்போது ஏபி ஓகே. ஏபிக்கு அப்புறம் இ வரணும். ஏன்னா யூக்ளினாக்கு அப்புறம் பரமேசியம் தானே வரணும். அப்போ இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிடி. அப்போது மைக்கோபிளாஸ்மா, செகண்ட் யூக்ளினா, தேர்டு பரமேசியம், ஃபோர்த்து பெனிசிலியம். ஏன் பெனிசிலியம்? ஏன்னா பெனிசிலியம் ஃபங்கையோடது. ஏன்னா பெனிசிலியம் என்னது? அது ஒரு ஃபங்கை. நம்ம பார்த்தது மொனிரா பார்த்தோம், அதுக்கப்புறம் புரோட்டிஸ்டா பார்த்தோம், அப்புறம் ஃபங்கை, அப்புறம் பிளான்ட்டா, அப்புறம் அனிமேலியா. இந்த புரோட்டிஸ்டாவில் தான் நமக்கு 2 கொடுத்துருந்தாங்க. அதில் எது காம்ப்ளெக்ஸ் அதிகம் பார்த்தா அதையும் போட்டாச்சு. இப்போ ஃபங்கை. அப்போ ஃபங்கை பெனிசிலியம்ன்றது ஃபங்கை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்து என்ன? பிளான்ட்டான்றது காரான்றது ஒரு பிளான்ட் தானே, பிளான்ட்டா தானே அது அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட்டான ஆன்சர். புரிஞ்சா? அதாவது இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமான்னு கேட்டால் தெரியும் தான். ஆனால் எக்ஸாமில் நம்ம இவங்க சொன்ன வேர்டிங்ஸ் தான் புரிஞ்சுட்டு சரியாக சால்வ் பண்ணுவோமா? அந்த இடத்துல சால்வ் பண்ணுறது தான் நம்ம உண்மையாலுமே அங்கே ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், அதுதான் நமக்கு மார்க் வாங்கி கொடுக்கும். இப்போ செகண்ட் கொஸ்டின். இதுவும் அதே மாதிரி தான், நிறைய டைம் எடுக்கும். ரீட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி. ஓகே. ஐடென்டிஃபை த கரெக்ட் மேட்சிங் ஆஃப் அபோவ் வித் விட்டாக்கர் கிங்டம் மொனிரா டு அனிமேலியா இன் கரெக்ட் ஆர்டர். அதாவது இதே கொஸ்டின் தான் போன தடவையும் கேட்டிருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். மொனிராவில் அனிமேலியாவுக்கு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. அப்போ இந்த 5 சென்டென்ஸில் எது மொனிரா, எது அனிமேலியா, எது புரோட்டிஸ்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்: த லேக் ஏ ட்ரூ நியூக்ளியஸ். அப்போவே முடிஞ்சிச்சு. அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இல்லைனாலே நமக்கு நியூக்ளியஸ் இல்லாத ஒரே கிங்டம் என்னது? மொனிரா. அப்படி இருந்தாலும் அவசரப்படக்கூடாது. அப்புறம் பாருங்கள், நியூக்ளியஸ் கிடையாது, மெம்பரேன் ஆர்கனல்ஸ் கிடையாது, பட் மேஷோ ஆட்டோட்ராபிக் ஹைட்ரோட்ராபிக். கண்டிப்பாக மொனிரா தான். அடுத்து பாருங்கள், தே ஆர் யூகேரியாட்டிக். ஓகே. யூனிசெல்லுலார், அதாவது யூகேரியாட்டிக் கொடுத்துட்டு யூனிசெல்லுலார் கொடுத்து பிளான்ட் அண்ட் அனிமல் கேப்புக்கு இடையில தான் இருக்குது அப்படின்ட்டாலே அதுக்கு இடையில ஒன்று தான் இருக்குது, புரோட்டிஸ்டா. யூனிசெல்லுலார் யூகேரியாட்டிஸ்னாலே புரோட்டிஸ்டா தான். தேர்ட் ஆப்ஷன்: த பாடி இஸ் ஃபிலமெண்டஸ் வித் செல்வால் ஆஃப் சைட்டின் அண்ட் சாப்ரோபைட்டிக் நியூட்ரிஷன். செல்வால் சைட்டினால் ஆயிருந்தாலே நமக்கு அதிகமாக என்ன ஞாபகத்துக்கு வரணும்? ஃபங்கை. அப்போ இது ஃபங்கை. ஃபிலமெண்டஸ் பாடியும் ஃபங்கைக்கு தான் இருக்கும். ஃபோர்த்து: தே ஆர் மல்டிசெல்லுலார் ஆட்டோட்ராப்ஸ் ஷோயிங் டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன்.
அதாவது ஆட்டோட்ராப்ஸ்னாலே அதிகமாக நமக்கு வரக்கூடியது ஞாபகத்துக்கு வரக்கூடிய பிளான்ட் தான். அதுவும் மல்டி செல்லுலார்னு சொல்லிட்டாங்க, டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ சொல்லவே தேவையில்ல, அது பிளான்ட் தான். அடுத்து தே ஆர் மல்டி செல்லுலார் ஹெட்ரோட்ரோப்ஸ் வித்தவுட் செல் வால் அண்ட் வித் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது ஹெட்ரோட்ராப்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க, செல்வால் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆர்கன் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னது? அனிமேலியா தான். அப்போது மொனிரா, ப்ரொடிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டா, அனிமேலியா அவங்களே ஆர்டராக தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 2 3 4 5 தான். ஆப்ஷன் ஏ ரைட்டான ஆன்சர். இப்போ அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? அசசன் ரீசன். அசசன் என்ன? சைனோபாக்டீரியா ஆர் இன்க்ளூடட் இன் கிங்டம் மொனிரா தே பெர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். சைனோபாக்டீரியா வந்து மொனிராவில் தானே இருக்குது. ஆமாம், மொனிராவில் தான் இருக்குது. கரெக்டு. ரீசன் வந்து ஏன் மொனிராவில் இருக்குது? த பொசஸ் ட்ரூ நியூக்ளியஸ் குளோரோபிளாஸ்ட் சிமிலர் டு க்ரீன் பிளான்ட்ஸ். அதாவது சைனோபாக்டீரியான்றது மொனிராவில் இருக்குது. ஆமாம், ரீசன் வந்து அதுக்கு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கான். அதாவது மொனிரானாலே ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காதுன்னு இப்போ தான் இந்த கொஸ்டினில் தான் இப்போ தான் பார்த்தோம். அப்போது அசசன் வந்து கரெக்டு, ரீசன் வந்து ஃபால்ஸு. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட்டான ஆன்சர். இப்போ நம்ம பார்த்ததுல 3வது கொஸ்டின் தான் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ நம்ம 3 கொஸ்டின் பார்த்துட்டோம் இல்லையா? எல்லாமே கொஞ்சம் மல்டி ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. டேரெக்டாக ஆன்சர் கேட்காம இன்டேரக்டாக கொஸ்டினை கேட்டு, அதுலேயும் இன்டேரக்டாக கொஸ்டின் கேட்டு ஆன்சர் இன்டேரக்டாக கேட்டு வச்சுருக்காங்க. அப்போது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து என்ன அப்படின்னா, டுமாரோ வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷனில் நம்ம வந்து லைன் பை லைன் எம்சிக்கு பார்க்க போகிறதா ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அப்போ நாளைக்கு பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனாக லைன் பை லைன் எம்சிக்கு பார்க்க போகிறோம். இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து லைன் பை லைன் பார்க்கலாமா, அதாவது இருக்கிற எல்லா லைன்லேயும் இருந்தும் ஒரு சிம்பிளான எம்சிக்கு எடுத்து அப்படி வீடியோ நாளைக்கு போடலாமா? ஆப்ஷன் ஒன்னா. இல்லை இன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல 3 கொஸ்டின், நம்ம கம்மியாக 20 இல்லைனா 30 எம்சிக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி நம்ம ஹை லெவலில் பார்ப்போம் சார், நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம், நம்ம லைன் பை லைன் எம்சிக்கு பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை நம்ம 20-30 கொஸ்டின் பார்த்தாலும் சூப்பராக பார்க்கலாம், அது இல்லை நம்ம லைன் பை லைனே பார்க்கலாம், ஈஸியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு அந்த வீடியோ அப்லோட் ஆகும். ஃபுல்லாக பயாலஜி, நான் சொல்கிறது ஒரு டாபிக் 2 டாப்பிக்கில் பயாலஜி கிளாஸிஃபிகேஷன் ஃபுல்லாமே. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.